Hello guys, welcome to RKcrafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி ஸ்டைலான ஜிமிக்கி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ஜிமிக்கிக்கு 3 ப்ளூ ஷீட்ஸும் 3 பர்பிள் ஷீட்ஸும் தேவை. இப்போ நம்ம பர்பிள் ஷீட்டை பாதியா மடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ளூ ஷீட்டையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இத ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதை இந்த இடத்துல நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூ ஷீட்டை இந்த பக்கம் கொண்டு வரணும். அதே மாதிரி இதையும் இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஜிக்ஸாக்கா இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிற பர்பிள் ஷீட்டை இதுக்குள்ள விடணும். பாத்தீங்களா, இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிற பர்பிள் ஷீட்டையும் இந்த பக்கம் விடணும். பாத்தீங்களா, நமக்கு இப்படி வரும். இந்த மாதிரி 4 சைட்ஸும் நம்ம இப்படி பண்றதால டைட் ஆயிடும். இப்போ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஷீட்டை ஃபுல்லாகவே இப்படி பண்ணிட்டோம். பண்ணதுனால பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதே மாதிரி இன்னும் ஷீட்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் நான் எடுத்துருக்கேன். பர்பிள் கூட பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 4 சைடும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ இதையும் நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு டஃப்பாக தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக பார்த்து பிக்காமல் பொறுமையாக பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமான பேப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் இதே மாதிரி எல்லா பக்கம் பேஸ்ட் பண்ணி திருப்பி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் முடிச்சேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 சைட்ஸு நான் கம் அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இந்த ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால நம்ம இந்த பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிருந்தா தான் அது ஈஸியாக பேஸ் ஆகும். நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிருந்தா ஈஸியாக பேஸ் ஆகிடும், நமக்கு காஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே பேஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இது பார்க்க பேப்பர் மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டைலிஷ் ஜிமிக்கி செய்ய போகிறோம். இதுலேருந்து நம்ம ஒரு ப்ளூ ஷீட் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் பேப்பரை ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதை நம்ம டூல் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும்னு இல்லை, நம்ம டூல் இல்லாமல் கூட செய்யலாம். நம்ம டூல் இல்லாமல் செய்யும்போது நமக்கு மணியும் மிச்சமாகும். நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறம் க்ளூ எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இது நம்ம கோபுர ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம கையிலேயே இப்படி பண்ணாலும் வந்துடும். பட் அது அன்ஈவனாக இருக்கும்.
ஸோ நம்ம இது தரையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சைடு நமக்கு மாறும். பாருங்கள், இந்த சைடு ப்ரெஸ் பண்ணதுக்கு இப்படி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்களா? அப்படியே நம்ம பண்ணும்போது நமக்கு கோபுரம் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இந்த வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி கூட இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோதான். இதை நம்ம இந்த ஜிமிக்கி கூட செட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைஸ்க்கு ஒரு ப்ளூ ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நடுவில் ஹோல் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதை நம்ம டூலில் ரோல் பண்ணும்போது நமக்கு நடுவில் ஹோல் பெருசாக இருக்காது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையிலே ரோல் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, ஹோல் இவ்வளோ பெருசாக அது நமக்கு வேணும். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இது காயட்டும். இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்ததை இந்த மாதிரி ஒரு வளையத்தை எடுத்து இதுக்குள்ளே நம்ம ரெண்டுத்தையும் போடணும். இப்போ நம்ம ஒன்று போட்டோம், அடுத்ததையும் நம்ம போட்டுடலாம். இப்போ ரெண்டுத்தையும் போட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வளையம் க்ளோஸ் ஆகணும். இப்போ இந்த வளையத்துக்குள்ளே நம்ம இந்த 2 ரவுண்டையும் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வளையத்தில் இருக்கிற இந்த ஒரு ரவுண்டில் நம்ம கம்மை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்மை பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இதில் நம்ம ஜிமிக்கியை ஒட்டிக்கலாம். காஞ்சிருச்சு. நம்ம மேலே இருக்கிற ரவுண்ட்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கோபுரம் மாதிரி செஞ்சு வச்சிருந்ததை ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி ஸ்டோன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜிமிக்கி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நம்ம இதே மாதிரி இன்னும் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.